வருஷத்துல ஒரு முறை வர இந்த சனி மகா பிரதோஷம், அந்த சனீஸ்வர பகவான் இப்போ ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப வாட்டி வதைக்கிறார். அந்த சனியை நிவர்த்தி பண்ற ஒரே கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் மட்டும்தாங்க. நாம மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுதாங்க சாமி கிட்ட வேண்ட வரோம். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா விரைவில் உங்களுக்கு நடக்குங்க. வணக்கம். சிவபெருமான் சக்தி உச்சத்துல இருக்க நாள் பாத்தீங்கன்னா அது பிரதோஷ நாட்கள். பிரதோஷம் பாத்தீங்கன்னா பலவித பிரதோஷங்கள் இருக்கு. இப்ப வர ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா மகா பிரதோஷம். இதையே நம்ம மகா பிரதோஷம் சொல்றோம்னா இது சனிக்கிழமை வர்றதுனால இது சனி மகா பிரதோஷம் சொல்றாங்க. வருஷத்துல ஒரு முறை வர இந்த சனி மகா பிரதோஷம் நம்ம ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி வர இருக்குங்க. சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு மீண்டும் அவர் பரவச நிலைக்கு வர இந்த டைம் தான் நம்ம பிரதோஷ நேரமா கொண்டாடுறோம். இந்த சனி பிரதோஷத்துல என்ன சிறப்பு, யாருக்கெல்லாம் கூடுதலா சிறப்புன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம ஜாதகத்துல முக்கியமான ஒரு பொருள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சனீஸ்வர பகவான் தாங்க. அந்த சனீஸ்வர பகவான் இப்போ ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப வாட்டி வதைக்கிறார். அது பாத்தீங்கன்னா 7.5 சனி, பாத சனி, கண்ட சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு பல வகையான சனியால நம்ம பாதிக்கப்படுறோங்க. அந்த சனியை நிவர்த்தி பண்ற ஒரே கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் மட்டும்தாங்க. அந்த சிவபெருமான நீங்க இந்த மகா சனி பிரதோஷம் அன்னைக்கு நீங்க வணங்கினா கண்டிப்பா சனீஸ்வர பகவானால எந்த ஒரு பிரச்சனையும் வராம அவர் கண்டிப்பா தடுத்து உங்களை நல்லபடியா வாழ வைப்பாரு. எப்படி சனீஸ்வரனோட பிரச்சனைல இருந்து சிவபெருமான் காப்பாத்தணும்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் கீழே தாங்க அத்தனை கிரகங்களும். எந்த தெய்வமா இருந்தாலும் சிவபெருமானுக்கு அடுத்தது தானுங்க. இந்த சனி மகா பிரதோஷத்துல நீங்க சிவபெருமான் தரிசனம் பண்ணீங்கன்னா அவரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க. அதை சனீஸ்வரன் மட்டும் இல்லைங்க, வேற எந்த கிரகத்தாலும் அவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தடையே செய்ய முடியாது. சனீஸ்வரனால பாதிக்கப்பட்ட நீங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, அதை அவர் தடுத்திருப்பாரு. சோ நீங்க இந்த சனி மகா பிரதோஷத்துல சிவனை நல்லா பரிபூர்ணமா நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் விரைவில் நடக்குங்க. இந்த மகா பிரதோஷத்துல சனி பகவான்கிட்டேருந்து எப்படி சிவபெருமான் உங்களை காப்பாத்துறாருன்னு நாம தெரிஞ்சுட்டோம். இப்போ நீங்க என்ன விரதம் இருந்து கடைப்பிடிக்கணும்ன்றதை நான் சொல்றேன். இந்த மகா சதி பிரதோஷத்தை எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சாலும் சரி, இல்லையா 6 மணிக்கு எந்திரிச்சு அன்றாட உங்க கடமைகள்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, நீங்க மனசுல ரொம்ப நாள் என்ன கோரிக்கை இருக்கோ அதை வேண்டின்னு சிவபெருமானுக்கு ஒரு விளக்கேத்தி வைங்க. நீங்க காலையில எந்திரிச்சு விரதத்தை ஆரம்பிக்க முன்னாடி திருநீரை பூசி தாங்க ஆரம்பிக்கணும். நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சாலும் பரவாயில்லைங்க, 6 மணிக்கோ இல்ல 7 மணிக்கோ 8 மணிக்கோ 9 மணிக்குள்ள எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்க அன்றாடம் செய்யற பூஜைகள் நீங்க செய்யலாம். ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை 108 வாட்டி சொல்லி தியானம் பண்ணுங்க கொஞ்ச நேரம். விரதத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டேங்க. ஆனா விரதம் இருக்கும்போது என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சில பேருக்கு தெரியல, அதை சொல்லிடுறேன். நீங்க தண்ணி கண்டிப்பா குடிங்க. தண்ணி குடிக்காமலாம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. அப்படி பசி தாங்க முடியாதவங்க காஃபியோ டீயோ பாலோ இல்ல பிஸ்கெட்டோ இல்ல பழச்சாரோ அந்த மாதிரி கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. நீங்க என்ன செய்யணும்னா உணவை மட்டும்தான் தவிக்கணுங்க. மற்றபடி இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்லாம் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம், தப்பே கிடையாதுங்க. என்னால சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க ஆபீஸ் போறவங்களா இருக்கலாம், இல்ல சுகர் பேஷண்டா இருக்கலாம், இப்படி லாட் ஆஃப் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கோம் நம்ம. ஸோ நீங்க பட்னி இருந்துதான் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அவசியமே கிடையாதுங்க. நீங்க உங்க மனசார சிவபெருமான் நினைச்சாலே போதுமானது. ஸோ விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாங்க, இல்லாத பட்சவங்க ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை சிறப்பா சிவபெருமானுக்கு சொல்லுங்க. பல பெண்கள் இந்த பூஜையை இந்த விரதத்தை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தெய்வாதீனமா நமக்கு மாதவிடாய் வந்துருச்சுன்னா நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. நீங்க விரதம் இருக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க என்ன துன்பம் படுறீங்கன்ற அந்த சிவபெருமானுக்கு கண்டிப்பா தெரியுங்க. நீங்க இந்த மாதிரி நேரத்துல சிவபெருமான உள் மனசோட நீங்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம சிவபெருமானோட குழந்தைகள், நம்ம என்ன துயரப்படுறோம் என்ன கஷ்டப்படுறோம்னு அவருக்கு தெரியாதா? ஸோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க சிவபெருமான் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேங்க, அவரோட பரிபூர்ண அருள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தாங்க, அதுக்கப்புறம் தாங்க எங்களுக்குலாம். இந்த சனி மகா பிரதோஷம் எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்றேன். முதல்ல வீட்டுல நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்றேங்க. நீங்க காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முதல்ல நீங்க திருநீரை நல்லா 3 பட்டையா போடுங்க. சில பேர் இப்படி வைக்கிறாங்க, சில பேர் அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நல்லா 3 பட்டையா போடுங்க. சொல்ற நீயே போல நான் கேட்காதீங்க. ஸோ நான் விபூதி போடுவேன், இப்ப பூஜை பண்ணிட்டு வந்தனால அது அலைஞ்சு போச்சு. ஸோ நீங்க கண்டிப்பா நல்லா விபூதி பூசிக்கோங்க. நீங்க வீட்டுல விளக்கேத்தி சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு பாடல் தெரிஞ்சா சிவபெருமானுக்கு நீங்க பாடலாம். அப்படி இல்லையா இந்த 108 முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாங்க.
சொல்லிட்டு தூபம் தீபம் நைவேத்தியம் உங்களால முடிஞ்சது பாலோ கற்கண்டோ பேர் என்ன இருக்கோ சிவபெருமான் நைவேத்தியம் பண்ணிட்டு கற்பூர ஆரத்தி காட்டிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க அன்றாட உங்க வேலையை எல்லாமே நீங்க பார்க்கலாம் விரதத்தை மேற்கொண்டுட்டே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க கோவில்ல என்ன பண்ணணும், எப்படி விரதத்தை மேற்கொள்ளணும் நான் சொல்றேன். நாம மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுதாங்க சாமி கிட்ட வேண்ட வரோம். எனக்கு கல்யாணம் நடக்கணும், வேலை வரணும், குழந்தை கல்வி நடக்கணும், அந்த மாதிரி என்ன நீங்க வேண்டின சுவாமி கிட்ட வரீங்களோ அது இந்த நாட்கள்ல கண்டிப்பா நடக்குங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் கட்டாயம் எல்லாருமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகம் சிவனுக்கு பண்ணணுங்க. ஏன் நான் பால் சொன்னா பாலுக்கும் சிவனுக்கும் அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்குங்க. ஸோ நீங்க பால் அபிஷேகம் பண்றதுனால உங்களோட பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா விரைவில் உங்களுக்கு நடக்குங்க. உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பொதுவா விரதம் இருக்கவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி எல்லாருமே செய்ய வேண்டியது பால் அபிஷேகம். கோவில்ல எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்து நந்திகேஸ்வரர் அவர் தான் சிவனோட காவலாளி. அவர்கிட்ட நம்ம உத்தரவு வாங்கிட்ட பிறகு சிவபெருமான் நீங்க தரிசனம் பண்ணுங்க. சிவபெருமானை நினைச்சு தரிசனம் பண்ண பிறகு நேரா இப்ப பாத்தீங்கன்னா பிரதோஷ நேரம்னு பாத்தீங்கன்னா 4:30 to 6 தாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த எண்டுல வருவாங்க, இல்லைன்னா அதை முடிஞ்சு வருவாங்க. அதுல பலனே கிடையாதுங்க. இந்த 4:30 நேரத்துல நீங்க கட்டாய கோவில் இருந்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. இது பாத்தீங்கன்னா 7 முறை சுத்தணுங்க பிரதோஷ வலம். இது எப்படி சுத்தணும் பாத்தீங்கன்னா கொடி மரத்துலேருந்து சண்டிகேஸ்வரர் ரிவர்ஸ்லேயே மறுபடியும் கொடி மரத்துக்கிட்ட வரணுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சுத்து இந்த மாதிரி 7 சுத்து சுத்தணுங்க. நீங்க நார்மலா எப்பயுமே ஃபுல் சுத்து சுத்தீங்களா, அது இந்த பிரதோஷத்துல கிடையாது. நீங்க இப்படிதான் பிரதோஷ வலம் வரணுங்க. நீங்க வலம் வந்த பிறகு இங்க உட்கார்ந்து என்னென்ன பூஜைகள் ஐயருங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஃபுல் அபிஷேகம், எல்லா அபிஷேகத்தையும் கண்டுக்கலிங்க. பெண்கள் ஒன்னே ஒன்று தப்பு பண்றீங்க, இது என் கோயில் நடக்குது. என்ன பண்றீங்கன்னா உட்கார்ந்து அபிஷேகம் பண்ணும்போது தான் கதை பேசுறீங்க. இது அறவே ரொம்ப தப்புங்க. இந்த பிரதோஷ நேரத்துல கோடான கோடி தேவர்கள் நின்று சிவபெருமான வழிபடுவாங்களாம். அப்போ நீங்க தேவையில்லாத கதை பேசும்போது அந்த தேவதா சாபம் கண்டிப்பா உங்களுக்கு வருங்க. சோ நீங்க பேசுங்க, வேண்டான்னு சொல்லல. பிரதோஷ பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உட்கார்ந்து பேசுங்க. அந்த நேரத்துல பேச வேண்டாம், அதை மட்டும் தவிர்த்துருங்க, ரொம்ப நல்லது. இந்த நேரம் பாத்தீங்கன்னா சிவனே நீயே எனக்கு கதின்னு சொல்லிட்டு சிவனுக்கு நடக்கிற பூஜைகள் அர்ச்சனைகள் தீபாராதனைகளை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அது என்ன டே பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, சனியோட ஆதிக்கமான நாள். அன்னைக்கு நீங்க சனி பகவானை நீங்க எப்படி ரெகுலரா வணங்குறீங்களோ அந்த வணங்கலாங்க. எள்ளு தீபம் ஏத்தலாம். எள்ளு தீபம் ஏற்ற முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் கூட ஏத்தலாங்க. சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு அங்க 9 சுத்து சுத்தின பிறகு நீங்க என்ன சிவபெருமானுக்கு படைக்கணும்னு பாத்தீங்கன்னா எள்ளு சாதம், எள்ளு உருண்டை, எள்ளு போட்டு அந்த கேக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேக் படைக்கணுங்க. இது படைச்சு யாருக்கு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா சிவனடியாருக்கு தாங்க முதல்ல கொடுக்கணும். சிவனடியாருக்கு நீங்க கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டாங்கன்னா சிவன் என்ன அருள் புரிவாரோ அந்த சிவனடியாருக்கு உங்களுக்கு கண்டிப்பா அருள் புரிவாருங்க. முக்கியமான விஷயங்க, மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப எள்ளு சாதம் கொடுக்குறாங்க, எள்ளுருண்டை கொடுக்குறாங்க, எள்ளு சம்பந்தமான பொருள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து பயந்து சாப்பிடாம விட்டுறாதீங்க. ஏன்னா அது அந்த மக்கள் கொடுக்கல, பகவான் கிட்ட போய் உங்ககிட்ட வர பிரசாதங்க. அதை நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அந்த பகவானே அவமதிக்கிறதா அர்த்தங்க. அதனால நீங்க எதுவுமே பயப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க வாங்கி சாப்பிடுங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நல்லபடியா நம்ம சிவபெருமான பார்த்தாச்சு. விரதம் நான் சொன்ன விரதம் இருக்கவங்க நீங்க அன்னைக்கு சிவபெருமான் கோயில்ல கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு உங்க விரதத்தை முடிச்சிடலாங்க. விரைவில் சீக்கிரம் நல்லது உங்களுக்கு நடக்குங்க. அந்த சிவபெருமான் உங்க அருள் புரிவார். நீங்க எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதாங்க இந்த வீடியோ நான் முன்னாடியே போடுறேன். ஸோ தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பா கடைப்பிடிச்சு அந்த சனி மகா பிரதோஷத்துல நீங்க என்ன சிவபெருமான்கிட்ட கேட்குறீங்களோ கண்டிப்பா அந்த சிவபெருமான் உங்களுக்கு நல்லதே செஞ்சு வாழ்க்கையில நீங்க நல்லபடியா இருப்பீங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாம கண்டிப்பா செய்யுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நான் முன்னாடி போடுறேங்க. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.